நமக்கு அருமையான விவசாய பண்ணையை இலவசமாய் தந்தவர் நாம் அதை சுதந்திரத்துக் கொள்ள சில நிபந்தனைகள் விதிப்பது உண்டுதானே. அதை நாம் சரியாக நிறைவேற்றுவது நம் கடமை அல்லவா? இன்று அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை தான் காணப்போகிறோம். அது நம் ஆதி பெற்றோருக்கு ஒரு பரீட்சை என்றே சொல்லலாம். பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு எங்களோடு தொடர்பு கொள்ளும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதில் 6 நாட்கள் தேவன் மனிதனுக்காக அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். 7 நாட்களுக்கு ஒரு நாள் மனித உடலுக்கு நல்ல ஓய்வு தேவை என்பதை காண்பித்தார். மேலும் அதை ஒரு கட்டளையாகவும் அவர் கொடுத்தார் என்று கடந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டோம். 7 நாட்களிலே ஒரு நாள் ஓய்வு என்பது மனிதன் பாவத்தில் விழும் முன்னதாகவே தேவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்று சொல்லலாம். மேலும் அனைத்தையும் வார்த்தையினாலே படைத்த தேவன் ஒரு குயவன் களிமண்ணில் வேலை செய்வது போல வேலை செய்து மனிதனை உண்டாக்கினார். மனிதன் தன்னோடு உறவு கொள்ளக்கூடியவனாய் வாழும்படி தன்னுடைய சுவாசத்தை அவனிலே ஊதினார். இத்தனை அக்கறை கொண்டு படைக்கப்பட்ட மனிதனுக்காக, அவனுடைய ரட்சிப்பிற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் என்றும் நாம் சிந்தித்தோம். இன்று நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள மரங்கள் அசாதாரண மரங்கள். ஒன்று ஜீவ விருட்சம், மற்றொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இவற்றை பற்றி நாம் அதிகம் இப்பொழுது பேச முடியாது. இவை இப்பொழுது பூமியிலிருந்து அகற்றப்பட்டு விட்டன. தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு மரமும் வளரும்படியாக படைத்தார். நீங்களும் கவனித்திருப்பீர்கள், அவை பார்ப்பதற்கு அழகானதாகவும் உணவுக்கு ஏற்றதாகவும் இருந்தன. இந்த மரங்கள் பார்க்க அழகானதாக இருந்தாலும் அதை பயன்படுத்துவது தொடர்பான மற்றொரு பக்கமும் இருந்தது. இரண்டும் இந்த மரங்களிலே இணைக்கப்பட்டிருந்தன. இது எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் ஒரு மேஜை, நாற்காலி, சோஃபா போன்ற பொருட்கள் இருக்கும் கடைக்கு செல்கிறீர்கள். அந்த கடைக்காரர் உங்களை பார்த்து, இந்த பொருட்களை எல்லாம் அழகாக இருக்கின்றன, ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்த சில நிபந்தனைகள் இருக்கின்றன என்று சொன்னால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்திலேயும் இதுதான் முக்கியமான விஷயம். அங்கே சில அழகான மரங்கள் இருந்தன, ஆனால் அவைகளை பயன்படுத்துவதிலே நிபந்தனைகள் இருந்தன. அவை நடைமுறைக்கான காரியங்கள் தான். அவைகள் உணவுக்கு நல்லவைகள் தான். நாம் வாழும் இந்த பூமியிலும் அந்த முதல் அழகின் ஒரு பகுதியை இன்னமும் நாம் பார்க்கிறோம். பூமியில் மனிதனுடைய வீழ்ச்சியின் சாபம் இருந்த போதிலும், அது முட்செடிகளை பிறப்பித்தாலும் இயற்கையின் அழகு இருக்கிறது. எந்த நாட்டின் மலைப்பிரதேசங்களுக்கு நீங்கள் சென்றாலும் தேவனுடைய படைப்பின் அழகை இன்றும் நீங்கள் காண முடியும். வித்தியாசமான மரங்கள், கொடிகள் மற்றும் பூக்கள் தேவனுடைய படைப்பின் மேன்மை நமக்கு நினைவுபடுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த அற்புதமான காட்சிகள் மத்தியிலே நம்மை மறந்து நம் ஆண்டவரை துதிக்க முடியும், ஸ்தோத்தரிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வசிக்கும் பகுதியே அப்படிப்பட்ட அழகு நிறைந்த ஒன்றாக இருக்கும் என்றால், அனுதினமும் நிச்சயம் அது உங்களை ஆண்டவரை துதிக்க உங்களை வழி நடத்தும். அவரை துதித்து பாட உங்கள் உள்ளம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனம் வரை பாருங்கள். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேர கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். கண்களை மகிழ்விக்கும் பழங்களுடன் பசுமையான தோட்டங்கள், ஆன்மாவை திருப்தியுற வைக்கும் பூஞ்செடிகள், அமைதலாய் ஓடுகின்ற ஆறுகள், தென்றல் காற்று வீசுகிறது. அங்கே போக்குவரத்து நெரிசல் இல்லை, காலக்கெடு இல்லை, இன்பமற்ற ஊடகங்களை தேடி ஓட தேவையில்லை. அமைதியான அந்த சூழ்நிலையிலே ஆதாம் வலம் வருகிறான். எத்தியோப்பியாவிலே காணப்படும் நதி நைல் நதி. இதக்கேல் என்பது டைகிரிஸ் நதியாக இருக்க வேண்டும். வசனம் 15 பாருங்கள். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.
ஆதாமை உண்டாக்கிய தேவன் அவனை ஒரு சோம்பேறியாக பழங்களையும் கனிகளையும் சாப்பிட்டு விட்டு சுற்றி சுற்றி வா என்று அங்கே விட்டு விடவில்லை. அந்த அழகான ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆதாமுக்கு எப்படி தெரியும்? பொறுப்பை கொடுத்த ஆண்டவர் நிச்சயம் அதற்கு தேவையான ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் கொடுத்திருப்பார். இன்றும் நாம் யாராக இருந்தாலும் தேவன் நம்மை சோம்பலாக இருக்க விரும்பவில்லை. நம்மால் ஏன்ற நாம் இருக்கும் சூழ்நிலையிலே நாம் செய்யும்படியாய் தேவன் தந்திருக்கிற பணியை உற்சாகத்துடன் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் மனிதனின் கரங்களிலே ஆளுகை இருந்தது. அவன் கட்டளையிட இயற்கையும் அவனுக்கு பதில் கொடுக்கும் நிலையில் இருந்தது. பாருங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் கொடுத்த கட்டளையை கேட்ட ஆதாம் கேள்வி கேட்கவில்லை, புரிந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தான் என்று சொல்லலாம். தேவனுடைய முதல் திட்டத்தின்படி மனிதனுக்கு மரணம் இல்லை. அவன் பயிற்சி காலத்தில் ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்பட்டிருந்தான். மனிதன் விரும்புவதை செய்யும் சுயாதீனம் பெற்றவனாயும் இருந்தான். சுயாதீனம் எப்பொழுதும் பொறுப்பை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இரண்டும் ஒரே அச்சிலை சுழலும் 2 சக்கரங்கள் என்று சொல்லலாம். சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருந்த மனிதனுக்கு அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை கணிக்க ஒரு பரீட்சை தேவையானதாக இருந்தது. வேதத்தை வியாக்கியானம் செய்யும் சிலர் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியிலே விஷம் இருந்தது என்று கூறுவார்கள். ஆனால் அதுதான் அந்த தோட்டத்திலே ருசியான கனியாக இருந்திருக்கும் என்று போதகர் வர்ணன் மைய அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று ஆதாமுக்கு சொல்லப்பட்டிருந்தது. நினைவிருக்கிறதா? தேவன் அந்த கட்டளையை கொடுத்து எவ்வளவு காலங்களுக்கு பின்னர் ஏவாளை உருவாக்கினாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காலம் வரை எத்தனையோ முறை ஆதாம் அந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள அந்த மரத்தையும் அதன் கனியையும் பார்த்திருந்தாலும் அதை அவன் பறித்து சாப்பிடவில்லை என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆதாமும் ஒரு திருத்துவத்தை உடையவனாயிருந்தான். ஆதாம் மரிப்பான் என்றால் அவன் 3 வகைகளிலேயும் மரிக்க வேண்டும். ஆதாம் 900 ஆண்டுகளுக்கு மேலாக சரீர பிரகாரமாக மரிக்கவில்லை. ஆனால் தேவன் நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கூறியிருந்தார். மரணம் என்றால் பிரிவு. எனவே ஆதாம் அந்த கனியை சாப்பிட்ட அன்றே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டான். இதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதாமை தேவன் ஏதேன் தோட்டத்திலே சில காலம் தனியாக வைத்திருந்தாலும் ஒரு நோக்கம் இருந்தது. அதாவது அவனுடன் இருக்க அவனுக்கு ஒருவர் தேவை என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவே தேவன் இவ்வாறு செய்தார். பின் தேவன் சரியான நேரத்திலே ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கி கொடுத்தார். திருமணத்தை குறித்து அடிக்கடி சிந்திக்கிற அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தவறான தீர்மானங்களை எடுத்து விடாதபடி, எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை என்ற உணர்வு பெற்ற நாளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்காக உண்டாக்கி இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணையை ஏற்ற நேரத்திலே கொண்டு வந்து சேர்க்க கருத்தோடு ஜெபிக்க வேண்டியது உங்கள் கடமை என்பதை மறந்து போக வேண்டாம். வாழ்க்கையிலே துணை தேவை என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதிலே ஏற்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சமீபத்திலே தான் உங்கள் வாழ்க்கை துணையை குறித்து சிந்திக்க துவங்கி இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே நீங்கள் அதற்காக கருத்தோடு ஜெபியுங்கள். அவசரப்பட்டு தவறான தீர்மானங்களை செய்துவிட வேண்டாம். எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உங்களுக்கான வாழ்க்கை துணையையும் ஏற்ற நேரத்திலே கொண்டு வருவார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. ஆதாம் இவ்வளோ பெரிய வேலையை எப்படி செய்தான் என்று ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம். அருமையானவர்களே, தேவன் ஒருவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பார் என்றால் அதற்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் அவரே தருவார் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பை குறித்தாவது நீங்கள் கலக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை நம்புங்கள். அன்று அந்த எல்லா மிருகங்களுக்கும் பெயரிட ஆதாம் புத்திசாலியாக இருந்திருக்க வேண்டும். கடவுள் ஒரு யானையை ஆதாமிடத்தில் கொண்டு வந்து இதற்கு என்ன பெயரிடலாம் என்று கேட்டதற்கு ஆதாம், எப்பா இதை போல வேறு ஒன்றுமில்லை, இது யானை என்று கூறியிருக்க வேண்டும். அதுவே இன்று வரை அதற்கு பெயராயிற்று.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாம் சொல்வதற்கு ஆமாம் என்று சொல்லவும், அவன் கேட்பதற்கு அவனுக்கு பதில் கொடுக்கவும் அவனைப் போல ஒரு உதவியாள் தேவை. அதாவது அவனுடைய அடுத்த பாதி அவனுக்கு தேவை என்று சொல்லலாம். ஒரு மனிதன் திருமணம் ஆகும் வரை அவன் பாதியாகவே இருக்கிறான். எனவே தான் மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு என்ற திருமண பாடலிலே அவளே இல்லாதவன் ஒரு பாதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் கருத்து புரியாத ஒருவரோ அல்லது அச்சகத்தில் நடந்த தவறுதலாலோ இன்று பல இடங்களிலே பலர் உண்மையான கருத்தை அறியாமல் அவளே இல்லாதவன் ஒரு பாவி என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பரிதாபம் இல்லையா? திருமணம் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஆணுக்கு பதில் கொடுக்க ஒரு பெண் தேவை. அப்படிப்பட்ட ஒரு பெண் அவனுக்கு மறுபாதியாய் இருக்கிறாள். தொடர்ந்து வருகிற வசனத்திலே தேவன் ஏவாளை உண்டாக்கியதை குறித்து நாம் படிக்கிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாமின் விலா எலும்பிலிருந்து, அதாவது அவனுடைய நடுப்பக்கத்திலிருந்து பெண் உருவாக்கப்பட்டிருக்கிறாள். இதை குறித்து டாக்டர் மேத்யூ ஹென்றி என்ற வேத பண்டிதர் சொல்லும் பொழுது, ஆதாமுக்கு அதிகாரியாய் இருக்கும்படி தேவன் ஆதாமின் தலையிலிருந்து ஏவாளை உண்டாக்கவில்லை. அவள் அவனை விட தாழ்வானவள் என்பதற்காக ஆதாமின் காலெலும்பிலிருந்தும் ஏவாளை உருவாக்கவில்லை. அவள் ஆதாமின் அடுத்த பாதியாக இருக்கிறாள் என்பதால் அவனுடைய விலா எலும்பிலிருந்து அவளை உண்டாக்கினார் என்று கூறியிருக்கிறார். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று கர்த்தர் கூறும் பொழுதும் இருவரும் இணையானவர்கள் என்பதால் தான் அவ்வாறு கூறியிருக்கிறார். இதன் பொருள் என்ன? அவள் அவனுக்கு பதில் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனைவி அவளுடைய கணவனின் மறுபாதியாய் இருக்கிறாள். அவள் இல்லாமல் அவன் ஒரு அரை மனிதன் மட்டுமே. ஏவாள் மிகவும் அழகான ஒரு பெண்ணாய் இருந்திருப்பாள் என்று நாம் திட்டமாக கூற முடியும். இன்றும் அழகாயிருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த அழகை ஆதி தாயாகிய ஏவாளிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அவளுக்கு இல்லாத அழகு என்று ஒன்றும் இல்லை என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். அவளே ஆதாமின் அடுத்த பாதி. ஆதியாகமம் 2:23 பாருங்கள். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். எபிரேய மொழியில் மனுஷி என்ற வார்த்தை மனுஷன் என்ற வார்த்தை போலவே இருக்கிறது. மனுஷன் என்பது ஈஷ் என்றும் மனுஷி என்பது ஈஷா என்றும் சொல்லப்படுகிறது. அவளே மனுஷனின் மறுபாதி. அவள் அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும். மனுஷன் வழிநடத்த படைக்கப்பட்டவன். தேவன் முதலாவது ஆதாமை படைத்தார், அடுத்து மனுஷியை படைத்தார். சரீர பிரகாரமாகவும் மனுஷனை முதலாவது செயல்படுகிறவனாகவும் பெண் அவனுக்கு பதில் அளிப்பவளாகவும் தேவனை படைத்திருக்கிறார். ஒரு மனைவி அவள் கணவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது. தேவன் அவ்வாறு கூறவில்லை. கணவன் மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுவான் என்றால் அவள் நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறுவாள். என் மனைவி குளிர்ந்து போய் இருக்கிறாள் என்று ஒரு கணவன் கூறினால் அவனே ஒரு சரியான கணவனாக இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறான். அவன் ஒரு சரியான கணவனாக இருப்பான் என்றால் அவளும் நிச்சயம் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவளாய் இருப்பாள். கணவனே குடும்பத்தில் முன் செல்ல வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்கள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் கணவன் மனைவிக்கு பொறுப்பாளனாயிருக்கிறான். இப்பொழுது அவன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கட்டுப்பட்டவனாயில்லை. வேதாமத்திலே திருமணத்தை பற்றிய முதல் தெளிவான வார்த்தை ஆதியாகமம் 2:24 தான் வருகிறது. இது பாவம் நுழைவதற்கு முன்பே தேவன் ஏற்படுத்திய ஒரு ஒழுங்கு. அதனால் இது மனித சமூகத்தின் கலாச்சாரமோ பழக்கமோ அல்ல. இது தேவனுடைய திட்டம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வசனம் வேதாமத்திலே மொத்தம் 4 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் இது ஆதியாகமம் 2:24 வருகிறது. இதை இயேசு கிறிஸ்து நேரடியாக மேற்கோள் காட்டுகிறார். இதை மத்தேயு 19:5 இயேசு கிறிஸ்து நேரடியாக மேற்கோள் காட்டுகிறார்.
இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இயேசு சொன்னதை மார்க்கு சுவிசேஷத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை பாருங்கள். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கிறிஸ்துவையும் சபையையும் பற்றி பேசும்பொழுது இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இதிலிருந்தே இது எவ்வளவு முக்கியமானது என்று நமக்கு தெரிகிறது இல்லையா? இந்த ஒரு வசனத்திலே 5 முக்கியமான உண்மைகள் பொதிந்திருக்கின்றன. அவைகளை சொல்லுகிறேன், கவனியுங்கள். முதலாவது உண்மை, திருமணத்தை நிறுவியது தேவனே. இதை ஆதாம் சொல்லவில்லை, மோசே எழுதவில்லை, தேவன் விதித்த கட்டளை இது. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை மேற்கோள் காட்டும் பொழுது, என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். இங்கே அவர் என்பது தேவனை குறிக்கிறது. எனவே படைப்பின் ஆரம்பத்திலேயே தேவன் திருமணத்தை நிறுவினார். இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் இரண்டாவது உண்மை என்னவென்றால், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது. புருஷன் என்பது ஆணையும் மனைவி என்பது பெண்ணையும் குறிக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமே திருமணம் வரையறுக்கப்பட்டுள்ளது. பாலின வேறுபாடு திருமணத்தின் அடிப்படை. விவாகரத்து, திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்வது, ஒரே பால் திருமணம் போன்றவை இந்த படைப்பு ஒழுங்குக்கு எதிரானவை. இதைத்தான் இயேசுவும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 19:4 அவர் சொல்வது என்ன? அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் என்று சொல்லுகிறார். முதலாவதாக தன் தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிய வேண்டும். திருமணத்திற்கு பிறகு புதிய குடும்பம் முதன்மையாகிறது. பெற்றோரை விட்டு பிரிதல் என்பது அவர்களை வெறுத்தல் என்று அர்த்தம் அல்ல. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும். ஆனால் முதல் இடத்தை கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். இதில் காணப்படும் சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ தாய் தந்தர் இல்லை. அப்படி என்றால் தேவன் ஏன் அவர்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்க வேண்டும்? இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து அதன்படி வாழ வேண்டும். கணவன் மனைவி 2 பேரும் தங்கள் பெற்றோரை விட, தங்கள் பிள்ளைகளை விட தங்கள் துணைக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 4ஆவதாக இங்கே இசைந்திருப்பான் என்று பார்க்கிறோம். இசைந்திருத்தல் என்பது இணைந்திருப்பது, ஒட்டி கொண்டிருப்பது. இது உணர்வு மட்டும் சார்ந்த விஷயம் இல்லை, இது உடன்படிக்கையின் உறவு. அதனால்தான் இயேசு மத்தேயு 19:6 சொல்லும் பொழுது, ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவனே அவர்களை இணைத்திருக்கிறார். 5ஆவதாக 2 பேரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இது உடல் ரீதியான உறவை மட்டும் சொல்லவில்லை, முழு ஒருமைப்பாட்டையும் குறிக்கிறது. உடல், ஆத்துமா, ஆவியிலே அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே இந்த வசனத்தை பவுல் இன்னும் ஆழமாக ஆராய்கிறார். எபேசியர் 5:31-32 பாருங்கள். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த வசனங்களிலே கிறிஸ்துவை மணவாளனாகவும் சபையை மணவாட்டியாகவும் சித்தரிக்கிறார். சிலுவையில் கிறிஸ்து தம்மை விட்டு கொடுத்தது மணமக்கள் தங்கள் தாய் தகப்பனை விட்டு செல்வதை போன்றது. நாம் கிறிஸ்துவோடு ஒரே மாம்சமாயிருக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அங்கங்கள். மேலும் எபேசியர் 5:30 பவுல் என்ன சொல்கிறார்? நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று சொல்கிறார். அதனால் மனித திருமணம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அன்பினை சித்தரிக்கும் படம். திருமணம் என்பது வெறும் சமூக ஏற்பாடு அல்ல. படைப்பின் ஆரம்பத்திலே தேவன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஒரே மாம்சமாக்கி கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள
அன்பை உலகத்திற்கு எப்பொழுதும் காட்டும் வண்ணமாக நிறுவிய புனித உடன்படிக்கையாகும். எனவே திருமணத்தை மதிக்கிறவன் தேவனையும் அவருடைய குமாரனின் அன்பையும் மதிக்கிறான். ஆதியாகமம் 2:25 பாருங்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். வேதவசனம் நமக்கு தெளிவாக கூறாவிட்டாலும் அவர்கள் இருவருக்கும் மகிமையான ஒரு உடை கொடுத்திருக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கலாம். அவர்கள் பாவம் செய்த பின்னர் தான் அவர்கள் வெட்கப்பட்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். இது மிக சிறிய வசனம். இங்கு 6 வார்த்தைகளே இருக்கின்றன. ஆனால் இது மிக ஆழமான வசனம். இது பாவத்திற்கு முந்திய முழு மனித நிலையின் உச்சகட்ட சித்திரம். உடல் முழுவதும் திறந்த நிலை, ஒளித்து வைக்க எதுவுமே இல்லாத நிலை இது. அவர்கள் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் குற்ற உணர்வு இல்லை, அவமானம் இல்லை, பயம் இல்லை, ஒருவரை ஒருவர் தவறாக பார்க்கும் பார்வை இல்லை. இது உடல் ரீதியான நிர்வாணத்தை மட்டும் சொல்லவில்லை, ஆத்மா ஆவி ரீதியான முழு வெளிப்படைத்தன்மையும் குறிக்கிறது. தேவனுக்கு முன்பும் ஒருவருக்கொருவர் முன்பும் எந்த மறைப்பும் தேவையில்லை. இதுவே தேவன் விரும்பிய முழு சமாதானம். படைப்பின் வரிசையிலே தேவன் மனுஷனையும் மனுஷியையும் படைத்தது அருமையான உன்னதமான ஒன்று என்று கூறலாம். தேவனை இணைத்த ஒரு கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள். தேவன் தன் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்திற்கு மனிதர்கள் கீழ்ப்படிய வேண்டும். திருமண உறவை ஏற்படுத்தியவர் தேவனே. இக்காலத்து மனிதர்கள் வெகு எளிதாக திருமண இணைப்புகளை தூக்கி எறிய முயற்சிக்கிறார்கள். சங்கீதம் 2:3 என்ன சொல்கிறது? அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். மனிதன் என்ன செய்ய முயற்சிக்கிறான்? தேவனை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறான். ஏனென்றால் தேவனே திருமணத்தை ஏற்படுத்தினார். தேவன் பெண்ணை படைத்தது நேரடியான படைப்பு அல்ல. அவளை மனிதனில் இருந்து எடுத்து படைத்தார். ஏன்? அவள் மனிதனின் ஒரு பகுதி என்பதை நமக்கு புரிய வைக்கத்தான் என்று சொல்லலாம். பெண் என்பவள் முழுமை பெறாத ஒரு ஆண் அல்ல. அதே சமயம் அவர்கள் ஒன்று போன்றவர்களும் அல்ல. ஒன்று போல வித்தியாசமானவர்கள். சேர்ந்து வாழும் நீண்ட காலங்களிலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அன்பினால் ஒருவரைப் போல் ஒருவர் ஆகிறார்கள். தேவன் மனிதனுக்காக மனுஷியை படைத்தது ஒரு அற்புதமான சரித்திரம். இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு காரியமுமே அற்புதமானதுதான். மனிதனின் சிருஷ்டிப்பு, அவன் வைக்கப்பட்ட இடம், அவனுக்கு கடவுள் கொடுத்த வேலை, ஒரு நிபந்தனையுடன் அவன் பெற்ற வாய்ப்பு, அவனுக்கு தேவையாயிருந்த ஒரு துணை, பின் தேவன் அவனுக்காக உண்டாக்கப்பட்ட பெண், கணவன் மனைவியாக அவர்கள் இணைக்கப்பட்டது. கணவர்களே, உங்கள் மனைவிகளை நேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் படைப்பின் சரித்திரம். நரம்பர்க் சிறைச்சாலை என்பது ஜெர்மன் தேசத்தில் உள்ள ஒரு முக்கியமான சிறைச்சாலை. அதிலே போதகராயிருந்த ஒருவர் சிறைச்சாலை கைதிகளிடம் பேசி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துவார். நாசி கொள்கையை பின்பற்ற வந்த ஒரு தலைவனிடத்திலே அவர் எவ்வளவோ பேசினாலும் அவன் விசுவாசத்திற்கு எதிர்த்து நின்றான். கடைசியாக இரவு 8:30 மணிக்கு அவனிடம் அவர் பேசிய பொழுது அவர் சிருஷ்டிப்பின் வரலாறு, வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை மற்றும் கிறிஸ்துவின் அடிப்படை கொள்கைகள் பற்றி அவன் கேலி செய்தான். அந்த இரவே அவன் தற்கொலை செய்து மரித்து போனான். வளர்ந்து கொண்டு செல்லும் தற்கொலையின் எண்ணிக்கையை குறைக்க மனிதர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய படைப்பு என்பதையும் அவர்கள் வாழ்க்கை குறித்து அவர்கள் தங்களுக்கு உண்டாக்கினவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கும் மனிதனுக்குள்ள தொடர்பை குறித்தும் தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவை குறித்தும் மனிதன் தேவனை தொழுது கொள்ள வேண்டியதை குறித்தும் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டியவன் என்றும் தேவனிடத்திலே மனிதன் பெற்ற ஆளுமை குறித்தும் தேவனுக்காக தேவனிடத்திலே பெற்றுக்கொண்ட சமுதாய வாழ்க்கை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இது உண்மையிலேயே வேத புத்தகத்தில் உள்ள ஒரு சிறந்த அதிகாரம். இன்று கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதியை நீங்களும் நேரம் எடுத்து மீண்டும் வாசித்து தியானியுங்கள். இன்று கற்றுக்கொண்ட சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய இரக்கம், கிருபை, அன்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆட்சி செய்வதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வசனங்களை புரிந்து கொள்ளாத பல குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்டு வேதனையோடு உடைய சமூகத்திலே வருகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் வாழ்க்கையிலே, யார் யார் குடும்பங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதோ அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். தேவனே திருமணத்தை உருவாக்கினார் என்பதை உணர்ந்து கொள்ளவும்,
ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் மன்னித்து உடைந்து கொண்டிருக்கும் குடும்பங்கள் மீண்டும் ஒட்டுப்பட நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எது 4 ஆறுகளாக பிரிந்தது? எது 4 ஆறுகளாக பிரிந்தது? ஆப்ஷன் ஏ, ஏதேனில் இருந்து ஓடிய நதி. ஆப்ஷன் பி, கீகோன். ஆப்ஷன் சி, இதக்கேல். ஆதியிலே உலகம் படைக்கப்பட்ட போது எத்தனை அழகாய் எந்த மாசுபாடும் இல்லாத ஒரு உலகம் ஆறு, மலை, நதிகளோடு படைக்கப்பட்டது என்று பார்த்தோம். நம் ஆதி பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை குறித்தும் பார்த்தோம். இன்றும் நம்மை தேவன் எந்த நிபந்தனையும் இன்றி நேசித்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் நாம் சரியாக ஓடுவதையும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நாம் சரியாக செய்வதையும் நாம் நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதையும் வாஞ்சிக்கிறார். அவரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது நம் ஒவ்வொருவரின் மீதும் விழுந்த கடமை அல்லவா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 பின்பாகம்.